சுப்பிரமணிய சிவாவின் இறுதி ஆண்டுகள் எப்படி ஒரு மாபெரும் வரலாற்று போராட்டமாக உருமாறியது என்பதற்கான நேரடி சாட்சி இது. தேச விடுதலைக்காக அவர் சந்தித்த கடுமையான சிறைவாசம், எதிர்கொண்ட கொடிய வறுமை மற்றும் தனித்தமிழ் மீதான அவரது அடங்காத காதல் எப்படி இறுதி வரை நீடித்தது என்பதை பற்றிய விரிவான தொகுப்பு இது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய 5 முக்கிய பகுதிகள். 1. சிறைவாசமும் தொடர்ச்சியான துயரங்களும். 2. துன்பங்களுக்கு இடையிலும் தொடர்ந்த இடலிகள் பணி. 3. தனித்தமிழ் இயக்கம். 4. இறுதி ஆண்டுகளும் துன்புறுத்தல்களும். மற்றும் 5. வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. பகுதி 1. சிறைவாசமும் தொடர்ச்சியான துயரங்களும். 1908 நடந்த அந்த தேச துரோக வழக்கு உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதற்காக சுப்பிரமணிய சிவாவுக்கு விதிக்கப்பட்டது ஏதோ ஒரு சாதாரண தண்டனை கிடையாது. 10 ஆண்டுகள் கடுமையான சிறைவாசம், அதோட நாடு கடத்தல். ஒரு சுதந்திர போராட்ட வீரரை முடக்குவதற்கு இதைவிட ஒரு மோசமான ஆயுதத்தை அரசு பயன்படுத்த முடியுமா என்ன? சிறைக்குள் அவர் அனுபவித்த சித்திரவதைகள் ஒரு பக்கம் என்றால், வெளியே அவருடைய குடும்பம் சாப்பாட்டுக்கே வழியில்லாம கொடிய வறுமையில் தள்ளப்பட்டது. தேசத்துக்காக ஒரு மனிதன் கொடுத்த தனிப்பட்ட விலை எவ்வளோ பெரியது என்பதை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. பகுதி 2. துன்பங்களுக்கு இடையிலும் தொடர்ந்த இதழியல் பணி. இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் அவரை அடைத்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்றுதான் பிரிட்டிஷார் நினைத்தார்கள். ஆனால் அந்த இருண்ட சிறையிலிருந்துதான் ஞானபானு என்ற இதழை அவர் தொடங்கினார். யோசித்து பாருங்கள், எந்த அரசு அவருடைய சுதந்திரத்தை பறித்ததோ அதே அரசுக்கு எதிராக இதை ஒரு வலிமையான ஆயுதமாக அவர் மாற்றினார். கடுமையான கண்காணிப்புக்கு இடையிலும் சிறைக்குள் அவர் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே சுதந்திரத்தையே கொழுந்துவிட்டு எரிய செய்தது. தாய்மொழியை கைவிடுவது தற்கொலை செய்து கொள்வதற்கும் ஒரு குற்றம் இழைப்பதற்கும் சமம். இது சுப்பிரமணிய சிவாவின் மிக முக்கியமான முழக்கம். மொழியை அவர் வெறும் பேச்சுக்காகவோ தொடர்புக்காகவோ மட்டும் பார்க்கவில்லை, அதை ஒரு சமூகத்தின் உயிராகவே பார்த்தார். தாய்மொழியை இழப்பது ஒரு மனிதனின் சுய அழிவுக்கு சமம் என்று அவர் சொன்னது தமிழ் மீதான அவரது காதலையும் கலாச்சார அடிமைத்தனத்திற்கு எதிரான அவரது கோபத்தையும் மிக துல்லியமாக வெளிப்படுத்துகிறது. பகுதி 3. தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம் என்பதை நாம் வெறும் இலக்கியம் சார்ந்த விஷயமாகவோ இலக்கண முன்னெடுப்பாகவோ சுருக்கி பார்த்துவிடக்கூடாது. இது பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிரான அவரது அரசியல் போராட்டத்தின் நேரடி கலாச்சார வெளிப்பாடு. ஒரு சமூகம் அரசியல் ரீதியாக முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலில் அது தன்னுடைய தாய்மொழியை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாக நம்பினார். இங்கே ஒரு நுட்பமான விஷயத்தை நாம் கவனித்தாக வேண்டும். சுப்பிரமணிய சிவாவுக்கு சமஸ்கிருதம் உட்பட பல மொழிகள் மிக சரளமாக தெரியும். ஆனால் தாய்மொழிக்கு முழுமையான முன்னுரிமை அளிக்காமல் உண்மையான மறுமலர்ச்சி சாத்தியமில்லை என்றவர் வாதித்தார். தாய்மொழியை நேசிக்காமல் பிற மொழிகளை படிப்பதில் அர்த்தமே இல்லை என்றார். அதே சமயம் அவர் குறுகிய வட்டத்திற்குள் நின்றுவிடவில்லை. இந்த மொழிப்பற்று அகில இந்திய பார்வையோடு ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகத் தெளிவாக இருந்தார். பகுதி 4. இறுதி ஆண்டுகளும் துன்புறுத்தல்களும். அவருடைய இறுதி ஆண்டுகள் சொல்ல முடியாத துயரங்கள் நிறைந்தவை. சிறையிலிருந்த மிக மோசமான சுகாதாரச் சூழலால் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. நோய் முற்றிய நிலையில் சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் ரயிலிலோ மற்ற வாகனங்களிலோ செல்ல அரசாங்கம் அவருக்கு அனுமதி மறுத்துவிட்டது. அந்த நிலையிலும் வெயிலிலும் மழையிலும் பல மைல்கள் அவர் வெறுங்காலுடன் நடக்க வைக்கப்பட்டார். கால்களில் புண்கள், உடலெங்கும் வலி, பல நாட்கள் திறந்த வெளியில் பசியோடு உறக்கம், இப்படி தொடர்ந்து அவரது உடல் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டது. ஆனால் அவருடைய மன உறுதியை அவர்களால் துளியும் அசைக்க முடியவில்லை. இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்த ஒரு மனிதர் அடுத்தென்ன செய்வார்? சோர்வடைந்து முடங்கி விடுவார் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் சிவா என்ன செய்தார் தெரியுமா? 1921 தேச தாயான பாரத மாதாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்ட திட்டமிட்டார். மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த அந்த நிலையில கூட தேசத்தின் மீதான அர்ப்பணிப்பை அவர் ஒரு கணமும் கைவிடவே இல்லை. பகுதி 5. வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. அவரது வாழ்வின் இறுதி பக்கங்களை ஒரு காலக்கோடாக பார்ப்போம். 1907 அவருக்கு கடுமையான சிறை தண்டனை தொடங்குகிறது. பல வருட போராட்டங்களுக்கு பின் 1921 பாரத மாதா கோயில் திட்டத்தை அறிவிக்கிறார். தன் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் 1923 தற்போதைய தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில் அதற்கான அடிக்கல்லையும் நாட்டுகிறார். இறுதியாக நோயின் உச்சக்கட்ட கொடுமையால் 1925 ஆண்டு ஜூலை 23 தனது 41வது வயதிலேயே அவர் உயிரிழந்தார். வாழ்ந்தது குறுகிய காலம் என்றாலும் அவர் விட்டுச் சென்ற தடம் மிகப் பெரியது. இப்போது இந்த வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து ஒரு ஆழமான கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும்.
அரசு இயந்திரத்தால் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒருவரால் எப்படி இவ்வளவு வீரியமான கலாச்சார மற்றும் மொழி சார்ந்த இயக்கத்தை இறுதி வரை முன்னெடுக்க முடிந்தது? ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது வெறும் ஆயுதங்களால் நடப்பது மட்டுமல்ல. அது மொழி, கலாச்சாரம் மற்றும் அசைக்க முடியாத மன உறுதி ஆகியவற்றால் கட்டமைக்கப்படுவது என்பதை சுப்பிரமணிய சிவாவின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. உடல் அழியலாம், ஆனால் லட்சியங்கள் காலத்தை வென்று என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே மிகச் சிறந்த உதாரணம். நீங்களே சிந்தித்துப் பாருங்கள்.